இங்கே பாருங்க கோழி குஞ்சு எங்க இங்கே பாருங்க குட்டி குட்டி கோழி குஞ்சு எத்தனை கோழி குஞ்சு பாருக்கு 6. இது மொத்தமே வந்து 12 முட்டை என்ன வச்சோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நடுப்புற ஒரு நோய் ஒன்று வந்தது பாருங்கப்பா, சொல்லவே முடியல. நம்மக்கிட்ட இருந்து அத்தனை கோழியும் செத்து போச்சு, ஒரு கோழி கூட கிடையாது. அதில் சண்டை கோழி மட்டும்தான் பேலன்ஸ். ஏன்னா அது தனிமைப்படுத்தி வச்சுருந்தாலும் அது நல்ல நோயெல்லாம் எதுவுமே கிடையாது. வருதுங்க அப்படியே கூண்டில் செத்து போகுதுங்க, அங்கங்கே பொறுக்கிற நிலைமை ஆகிப்போச்சுங்க பாருங்கள். இது என்ன பண்ணுச்சு, அவங்க அம்மா 2 நாள் இருக்கும்போது முட்டையிலேயே செத்து போயிருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பல்பை கட்டி அப்படி இப்படியுமா அதை மொத்தமே ஒரு 8 9 பொரிச்சுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றே செத்து போச்சு. அது எதனால் செத்துது, கரு கூடவே இல்லை சரியா செத்து பொரிச்சு அப்படியே முட்டையிலேருந்து செத்து போயிருந்தது சிலலாம். மொத்தமே 6 தான் இருந்தது. அந்த 6த்தையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 20 நாள் ஆகிப்போச்சு. அதனால் என் பிள்ளை அதுங்களுக்கு சீக்க சொல்லித்தராரு. இங்கே பாருங்க நல்லா பாருங்க சூப்பராக சீக்கிறாங்க. அழகாக சீக்க டெய்லி காலையில் கொஞ்ச நேரம் திறந்து விட்டுட்டு சாயந்தரம் இந்த மாதிரி திறந்து விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சீக்கிரட்டும். வேறு என்ன பண்ணுறது, தாய் இல்லாத கோழி குஞ்சாக இருக்கே, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே காப்பாற்றிட்டோம். எப்படி தெரில, வளருதமா வளர்க்க முடியுமான்னு என்னன்னு தெரியல. பாருங்கள். ஓகே மக்களே, இது எதனால் நோய் வந்ததுன்னு சொல்லவே முடியல. முட்டை வைக்கிற கோழிலாம் அப்படியே செத்து போச்சு, ஒன்றும் பண்ணவே முடியல. நிறைய இந்த அதாவது வந்து நம்ம தெருவிலே நிறைய கோழிங்க செத்து போச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து காக்கா ஒன்று செத்து போயிருந்தது, அதுதான் ஃபஸ்ட்டு இதுவே. அது செத்தவுடனே என்ன ஆச்சு, அப்படியே 2 3 காக்கா செத்துச்சு, பூனை செத்துச்சு, நிறைய அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல.